إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون صدق الله المولى العليم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடற்றமும் எங்கள் உயிரில் மேலான எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் உத்தம தோழர்கள், அன்னாரின் பரிசுத்த மனைவிமார்கள், அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தினர் அஹ்லுல் பைத்துகள் மீது, அன்னாரை பின்பற்றுகின்ற அனைத்து முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இஅ்திகாஃபுடைய நியத்துடன் மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹும் அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்கும்படி ஏவியுள்ளார்களோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விற்று விலகி ஒதுங்கி தவிர்ந்து நடக்கும்படி எங்களை தடுத்துள்ளார்களோ அவைகளை விட்டு விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பாருங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை தனிய ஆட்சி செய்யக்கூடிய ரப்பு எங்களுடைய அல்லாஹ் தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தாலாவுடைய இந்த ஆட்சி, அந்த உலகத்தை நடத்தக்கூடிய விதம் சில நேரங்கள் மனிதனுடைய புத்திக்கு பட்டதாக இருக்கலாம், சில நேரங்கள் மனிதனுடைய புத்திக்கு படாமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் எந்த முறையில் ஆட்சி செய்கிறானோ அதுதான் சரியான முறை. கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய ஆட்சி முறைக்கு அவன் சில வழிமுறைகளை, சில சுன்னாக்களை வச்சிருக்கிறான். அந்த சுன்னாக்களில், அந்த வழிமுறையில் ஒன்றுதான் உலகத்தில் எல்லாரும் சமத்துவமாக எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் என்பதில்லை, பலர்களையும் பல மாதிரி வச்சிருக்கிறான். யாராலையும் சிந்திக்க முடியாது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் என்று. கண்ணியமானவர்களை, சிலரை படிப்பு அறிவுள்ளவர்களாக ஆக்கியிருக்கிறான், இன்னும் சிலர்களை பாமரர்களாக படிப்பறிவு இல்லாதவர்களாக ஆக்கியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, சிலருக்கு அல்லாஹ் சொத்து செல்வங்களை கொடுத்து பணக்காரர்களாக செல்வந்தர்களாக ஆக்குகிறான். இன்னும் சிலர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அவர்கள் ஏழ்மையை வறுமையை கொடுத்து அந்த நிலைமையில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், குல் இன்ன ரப்பி யப்சுது ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, சமூகத்துக்கு சொல்லிக் கொடுங்க ஒரு பாடத்தை. என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ரிஸ்கை விசாலமாக கொடுத்திருக்கிறான், தொடர்ந்து கொடுத்திருக்கிறான். இன்னும் சிலர்களுக்கு அளவோட சுருக்கி கொடுத்திருக்கிறான். எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. பணக்காரர்களாக வாழ வைக்கும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ஏழைகளாக வாழ வைக்கும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆனா உலகத்துல ஒரு செல்வந்தன், ஒரு பணம் படைத்தவரும் எப்படி வாழணும் என்றதையும் அல்லாஹ் ரசூல் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு ஏழையாக, கஷ்டவாளிகளாக, ஒரு வறுமை கோட்டில் வாழக்கூடிய மனிதரும் அவருடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சுக் கொள்ளணும், எப்படி அமைச்சுக் கொண்டால் அவங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக அமையும் என்றதையும் அல்லாஹ் ரசூல் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, யாருக்கு அல்லாஹ் சொத்து செல்வங்களை, பணத்தை, வசதி வாய்ப்பை கொடுத்துக்கிறானோ
இவர்கள்ட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய முதலாவது விடயம் என்றால் நன்றி உள்ளவர்களாக வாழணும், சுக்ருடைய தன்மை போகணும். பணத்தை தந்தது நான், ஆனா எனக்கு நன்றி செலுத்து, நான் செல்லக்கூடிய பிரகாரம் உன்னுடைய பணத்தை செலவழி. கண்ணியமானவர்களே, நாம் உலகத்தில் வரக்கூடிய நேரத்தில் பிறக்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒன்றும் இல்லாமல் பிறந்தோம். பணத்தை வசதி வாய்ப்பு தந்தது அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்றான், பணத்தை தந்த நான், அதனால நீ எனக்கு நன்றியுள்ளவனாக வாழு. வாப்ப பணக்காரராக இருந்தாரு, அப்பா பணக்காரராக இருந்தாரு, என்னோட குடும்பம் பணக்கார குடும்பம், அதனால நாங்களும் பணக்காரராக இருக்கிறோம் அல்ல. எத்தனையோ வாப்பமார்கள் ஏழைகளாக உள்ளவர்கள் மகன்மார்கள் பணக்காரர்களாக மாறி இருக்கிற சரித்திரங்கள் இருக்கிறது. எத்தனையோ வாப்பமார் பணக்காரராக உள்ளார்கள், மகன்மார்கள் ஏழையாக மாற சரித்திரங்கள் இருக்கிறது. ஆனா வாப்பாவுக்கு பணத்தை தந்தது நான், உனக்கு பணத்தை தந்தது நான், அதனால எனக்கு நன்றியுள்ளவனாக இரு, நான் செல்லக்கூடிய பிரகாரம் செலவழி. அமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் வ அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், உங்களுக்கு நாங்க தந்ததிலிருந்து நீங்க செலவழிங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க சம்பாதிச்சதல்ல, நாங்க உங்களுக்கு தந்ததிலிருந்து நீங்க செலவழிங்க. வ அன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ் செல்லக்கூடிய வழியில நீங்க செலவழிங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பணக்காரர்களுக்கு செல்வந்தர்களுக்கு செல்வத்தை கொடுத்துட்டு பணத்தை கொடுத்துட்டு அவன் எதிர்பார்க்கிறது என்னன்னா, முதலாவது நன்றியுள்ளவனாக தந்தது நான் செல்லக்கூடிய பிரகாரம் பணத்தை செலவழி, நல்ல விடயங்களை செலவழி, தான தர்மங்களை கொடு, சதக்கா தான தர்மங்கள் ஈடுபடு. அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டுகிறான், தனவந்தர்களுக்கு வழிகாட்டுகிறான். கண்ணியமானவர்களே, என்ன செல்லுவாரம் என்றால், இந்த சதக்கா இருக்குது, இந்த தான தர்மங்கள் இருக்குது, இது ஒரு சாதாரண விடயம் அல்ல. இது ஒரு சாதாரண விடயம் அல்ல. பல நலவுகள், துனியா ஆகிராவுடைய பல நலவுகளை உள்ளடக்கக்கூடிய ஒரு இபாதத் தான் சதக்கான்றது. துனியா ஆகிராவுல பல நலவுகள் இருக்குது. துனியாவில் எத்தனையோ நலவுகள் பலன்கள் இருக்கிறது. துனியாவுடைய ஃபாயிதா, துனியாவுடைய பிரயோஜனங்கள் என்ன? சதக்காய் மூலமாக ஒருவர் சதக்கா கொடுக்கிறாரா, அவருடைய பணம் குறையாது. ஒருத்தர் 10,000 இருக்கிறாரு, 1000 ரூபாய் கொடுத்தா 9,000 பார்வையில குறையுது, ஆனா கொடுக்கிறதுனால குறையாது. ஸல்லல்லாஹு அலைஹி சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத், மா நக சதகத்து மின்மால், சதகா கொடுத்தா பணத்துல குறை உண்டாகாது, ஏதோ ஒரு வழியில திரும்பி தருவான். வமா அன்ஃபக்து மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃப், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க எதை நல்ல விஷயத்துல செலவழிக்கிறீங்களோ அதற்கு பகரமாக துனியாவே தருவோம். ஒன்றுக்கு 10ஆக 100ஆக 1000ஆக அல்லாஹ் தருவான். அல்லாஹ் ஹதீஸில் குத்ஸி சொல்றான், யப்ன ஆதம் அன்ஃபிக் உன்ஃபிக் அலை, ஆதமுடைய மகனே பயப்படாதே, கஞ்சப்படாதே, நீ கொடுத்தாலே குறையும் நினைக்காதே, செலவழி நான் உனக்கு செலவழிக்கிறேன், நீ குடி நான் உனக்கு தாரேன். அல்லாஹ் சொல்றான், முதலாவது பிரயோஜனம் உலகத்துல சதக்காவுடைய முதலாவது பிரயோஜனம் என்ன? அதற்கு பல மடங்காக அல்ல துனியாவை தருவான். சதக்காவுடைய பிரயோஜனம் நிறைய இருக்குது. அதுல இரண்டாவது பிரயோஜனம் என்னடா, எங்களுக்கு பெலாய் முசீபத்தை நல்லா பாதுகாப்பான். பெலாய் முசீபத்தை நல்லா பாதுகாப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைஹகில வரக்கூடிய ரிவாயத், பாக்கிரு பிஸ்ஸதகா, நீங்க சதக்காவை கொண்டு தீவிரப்படுங்கள், சதக்கா கொடுப்பதில் முந்திக் கொள்ளுங்கள். ஃபஇன்னல் பலாஅ லா யதஹத்தஃப ஸதகா, பலாய் முசீபத்துகள் இருக்குது, சதக்காவை தாண்டி வராது. சதக்கா தடுத்து நிறுத்தும் பலாய் முசீபத்தை. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக. கண்ணியமானவர்களே, சதக்காவுடைய பலன்கள் இன்னொரு பலன் தான் எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய தொழில், எங்களுடைய பிசினஸ்கள், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்ல எங்களுக்கு தெரியாமலே சில தவறுகள் நடக்கலாம். தெரிஞ்சு செய்த ஜின்மால் அல்ல, தெரியாம நடக்கலாம். எவ்வளவுதான் பேணுதலாக வியாபாரம் செய்ய பார்த்தாலும் வியாபாரம் வந்து அப்படித்தான், தெரியாம தவறு வரக்கூடிய ஒன்று தான். எவ்வளவுதான் பேணுதலாக இருந்தாலும் சரி. நான் செல்ல செலவாசம் தெளிவா சொன்னாங்க. சில செலவாக யா மஅஷர துஜ்ஜார், ஏ வியாபாரிகளே, வியாபாரிகளே, ஏ பிசினஸ் மேன்களே, இன்ன ஹாதல் பைஅ யஹ்துரு லக்வு வல் ஹைஃப், இந்த வியாபாரம் இருக்குது, இந்த பிசினஸ் இருக்குது, இந்த கொடுக்கல் வாங்கல் இருக்குது, இது உங்களை தாண்டியும் உங்களோட கண்ட்ரோல் இல்லாமலேயும் சில வீணான விஷயங்கள், தேவையில்லாத நேரத்தில் சத்தியம் செய்ய அவசியம் இல்லை, தேவையில்லாத சத்தியம் செய்வாங்க. சும்மா சத்தியம் செய்யறதும் கூடாது தான், பொய் சத்தியம் அல்ல, உண்மையா தான் சத்தியம் செஞ்சாரு, ஆனா தேவையில்லை சத்தியம் செய்யறதுக்கு. சில சொல்லுவாங்க, இப்படியாப்பட்ட விடயம் நடக்கலாம், இப்படியாப்பட்ட தவறு உங்களுடைய வியாபாரம் உங்களோட கண்ட்ரோல் இல்லாமல் நடக்கலாம், உங்களுக்கு தெரியாம நடக்கலாம். அதனால ஃபஷூபுஹு பிஸ்ஸதகா, உங்களோட வியாபாரத்தை, உங்களோட வியாபாரத்தை, உங்களோட கொடுக்கல் வாங்கல சதக்கா கொண்டு சுத்தப்படுத்திக்கோங்கன்னு நான் சொல்லுவாங்க. கண்ணியமானவர்கள், சதக்காக்கு ஏராளமான பலன்கள் துனியால இருக்குது. நோய் வந்தா நோய்க்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்வோம், மருந்து செய்வோம், வைத்தியம் செய்வோம். சிலவங்க ஆங்கில வைத்தியம் செய்வாங்க, இங்கிலீஷ் வைத்தியம் செய்வாங்க, சிங்கள வைத்தியம் செய்வாங்க, கை மருந்து செய்வாங்க, யூனானி வைத்தியம் செய்வாங்க. எல்லா வைத்தியங்களும் சிறந்த வைத்தியம் அத்திபு நபவி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தியம், சுன்னாவான வைத்தியம், சுன்னாவில் சொல்லப்படக்கூடிய வைத்தியங்கள். தேன் குடிப்பது, ஹனி குடிக்கிறது, கரிஞ்சீரகம் சாப்பிடுவது, ஹிஜாமா செய்வது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒரு சுன்னத்தான வைத்தியம் தான் நோய்க்கு சதக்கா கொடுக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவு மர்லாக்கும் பி சதகா, உங்களோட நோயாளிகளுக்கு சதக்காவை கொண்டு நோய் நிவாரணம் செய்யுங்க, அவங்களுக்கு மருந்து செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட நோயாளிகளுக்கு சதக்காவை கொண்டு மருந்து செய்யுங்க, ட்ரீட்மெண்ட் செய்யுங்கன்னு சொன்னாங்க. நோய் வருதா, நோய் வந்துட்டா இப்ப சதக்கா கொடுக்கணும். நோய் வராம பாதுகாக்கிறதுக்காக வேண்டி சதக்கா கொடுக்கணும். ஒரு செக்அப் பண்ண போறோம், ஒரு டெஸ்டிங் இருக்குது, அந்த டெஸ்டிங் நல்ல முடிவு வருவதற்காக வேண்டி சதக்கா கொடுத்துட்டு செக் பண்ண போறோம். கண்ணியமானவர்களே, சதக்கா மூலமா நோய்கள் பாதுகாப்படும். உலமாக்கள் வழங்கப்படுத்துறாங்க, சதக்கா நோய்க்காக வேண்டி கொடுக்கக்கூடிய சதக்கா இருக்குது, அது சும்மா லேசா கொடுக்கறது இல்லை. ஒரு 1000 ரூபா 5000 ரூபா, சிலவனுக்கு 1000 ரூபாய் தூசி மாதிரி கணக்கும் இல்லை, பெரிய கோடீஸ்வரர் ஆயிப்பார். அவருக்கு 1000 ரூபாய் கொடுத்துருந்தாரு சதக்கா, 2 ரக்கா தொழுவோமே, தொழுதுட்டு போமே, 2 ரக்கா தொழுது பார்ப்போமே, சதக்கா கொடுத்து பார்ப்போமே, சதக்கா கொடுப்போமே என்று கொடுக்கறது இல்லை. நோய்க்காகவே சதக்கா கொடுக்கறதாக இருந்தால் உள்ளத்துக்கு பாரம் வரணுமாம். இவ்வளவு பெரிய தொகை என்னால போகுது, அந்த அளவுக்கு மனசுக்கு பாரம் வர அளவுக்கு சதக்கா கொடுக்கும் நோய்க்கு. அப்ப நோயால குணப்படுத்துவோம். அந்த நோய்க்காக வேண்டி லட்சக்கணக்கு கோடிக்கணக்க ஹாஸ்பிட்டலுக்கு மருந்துக்கு செலவழிக்க வைக்க மாட்டான். நல்லா மக்கள் வழங்கப்படுத்துறாங்க. கண்ணியமானவர்களே, சதக்காவுடைய பலன்கள் ஒன்றுதான். என்னுடைய உள்ளங்கள் இருக்குது, உள்ளங்கள் கல் நெஞ்சம் இல்லாமல் ஆகும், சொஃப்ட் ஆகும். இன்னைக்கு சிலவன் செல்லு என்னென்ன விலங்குதில் உள்ளத்துல செல்லி கொலையில வெளியே ஒரு மாதிரி ஈக்குது, என்னென்ன செல்ல இல்லாம ஈக்குது. நிறைய பேர் கதை பேர் செல்லு இல்லாம இருக்குது. அவ்வளவு பெரிய ஒரு உள்ளத்துல ஒரு வகையான தன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மை இல்லாமல் உங்களோட உள்ள சொஃப்ட் ஆகணுமா? இதா அரத்த தள்ளினா கல்வி, உங்களோட உள்ள சொஃப்ட் ஆகணும் நீங்க விரும்புறீங்களா? ஃபஆத்திமில் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு உணவளிங்க. வம்ஸஹ் அலா ரஸில் யதீம், அனாதையோட தலையை தடவுங்க சொன்னா. அனாதையோட தலையை தடவினாலே அல்லாஹ் உள்ளத்தை சொஃப்ட் ஆகுவான்டா. அவருடைய அனாதை பிள்ளைகளுடைய வாப்ப இல்லாத பிள்ளைகளுடைய நிலைமைகளை பார்த்து கவனிச்சா, அவருடைய உணவுடைய தேவை, அவருடைய படிப்புடைய தேவை, ஓதலுடைய தேவைகளை பார்த்தாங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம். கண்ணியமானவர்கள், ஏராளமான ஃபாயிதாக்கள், ஏராளமான பிரயோஜனங்கள், துனியாவுடைய பிரயோஜனங்களை ஹதீஸ்கள் சொல்லிக்கொண்டே போனாங்க. கண்ணியமானவர்களே, ஆஹிராவுடைய பிரயோஜனம் நிறைய இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்ல பல ஹதீஸ்கள் வந்திருக்குது. ஆஹிராவுடைய மறுமையில கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்கள், துனியாவுல எவ்வளவு பிரயோஜனம், ஆஹிரால எவ்வளவு பிரயோஜனம் கிடைக்கும். அது ஆக பெரிய ஒரு பிரயோஜனம் தான். சில அமல்களுக்கு அந்த அமலுக்கு ஏற்ற நன்மை தான் கிடைக்கும். ஒரு ரக்காத்து நன்மை தான் கிடைக்கும். சில அமல் அப்படிதான் இருக்குது. ஆனா சதக்காக்கு ஒன்று அல்ல, ஒன்றுக்கு 10, ஒன்றுக்கு 70, 700, 7000 என்று பல மடங்காக போகும். மன் தல்லதி யக்ரில்லாஹ கர்லன் ஹஸனா ஃபயுதாஇஃபு அல்லாஹன் கஸீரா. அல்லாஹ் சொல்றான், நீங்க சதக்கா கொடுத்தீங்கன்னா நாங்க பல இரட்டிப்பாக தருவோம். உங்களுடைய இக்லாஸை பொறுத்து, நீங்க தேவையான கட்டத்தை செலவழிப்பதை பொறுத்து பல இரட்டிப்பா நன்மை கிடைக்கும். கண்ணியமானவர்களே, நாளைக்கு கியாமத் நாள் உள்ள ஒரு ஃபாயிதா, மூத்து பின்னால் உள்ள ஃபாயிதா ஒன்று சதக்காவுடைய அந்த மஹ்ஷர் மைதானத்தை எல்லாரும் கடுமையான வெயில்ல சூட்ல வைப்பாங்க. அல்ல 7 கூட்டத்தால் அவனை அரசியல் நல்லா கொடுப்பான். அவர் ஒன்றுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரஜுலுன் தஸத்தக பிஸதகதிஹி, சதக்கா கொடுத்த மனிதர். எப்படி சதக்கா கொடுத்தாரு? இஹ்லாஸோட கொடுத்தாரு. வலது கையில கொடுத்தாரு, இடது கைக்கு தெரியாம கொடுத்தாரு. அவ்வளோ இஹ்லாஸோட கொடுத்தாரு. சதக்காவுடைய பிரயோஜனம் கொண்டு நாளை அரசியல் நிலை, அல்லாஹ்வுடைய அரசியல் நிலைகளை கிடைக்கும். கண்ணியமானவர்களே, சதக்காவுடைய இன்னொரு பிரயோஜனம் ஆகிராவுடைய நரகத்தை விட பெரிய பிரயோஜனம் தான். நரகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியம். சுன்னஹ் அல்லாஹ் நீண்ட ஒரு ஹதீஸ்ல வத்தகுன் நார் வல பிஷ்ஷிகி தம்ரா, நீங்க ஒரு ஈட்ட பழ துண்டை கொடுத்தாலும் சரி நரகத்தை விட்டு தவிர்த்துக்கோங்க, பாதுகாத்துக்கோங்க. எங்களோட ஈச்ச பழத்துடைய அளவுக்கு சின்ன சதக்கா கூட நாளைக்கு எங்க நரகத்தை விட்டு பாதுகாத்து உதவியா இருக்கும். சில சதக்கா பாதுகாப்பு நரகத்தை விட்டு. கண்ணியமான இப்படி எவ்வளவு சிறப்புகளை ஹதீஸ்களை பார்க்கலாம். சதக்காவுடைய சிறப்புகள் ஏராளம் தாராளம் சொல்லப்பட்டிருக்குது. நாங்கள் எத்தனை பயான்கள்ல ஹதீஸ்களை பார்த்துக்கிறோம். சிலவங்க நினைச்சிட்டாங்க இவரும் சதக்காவுடைய சிறப்பு சொல்லிக்கொண்டே போறாரு, சதக்கா கொடுக்கத்தானே செய்யறோம் நாங்க. இன்னும் சிலவங்க நினைக்கிறாங்க எங்களுக்கு சதக்கா கொடுக்கறதுக்கு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு அதுக்குரிய பணம் இல்லை, அது நாங்கள் கொஞ்சம் தூங்கி எழுப்பிட்டோம், தலையும் சிலவங்க கீழே போட்டுறாங்க. கண்ணியமானவர்களே, என்ற பிரதான தலைப்பு இல்லை. கண்ணியமானவர்களே, என்ன செலவு வரும் என்றால் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் என்ன? உள்ளவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுறான். பணம் யாருக்கு அல்லாஹ் கொடுத்தான் அவங்களுக்கு வழிகாட்டுறான் அல்லாஹ். நீங்க தாராளமா இக்லாஸோடு செலவழிங்க, சதக்கா தாங்க கொடுங்க. இல்லாதவர்கள், பணம் வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள், கஷ்டத்தோடு வாழக்கூடியவர்கள், வறுமையோடு வாழக்கூடியவர்கள், ஏழையர்கள் என்ன செய்யணும்? இவர்கள் என்ன செய்யணும்? உள்ளவன்ட்ட போயிட்டு கேட்கணுமா? அடுத்தவன்ட்ட பல்ல கழட்டணுமா? கண்ணியமானவர்களே, இல்லாதவன் உள்ளவன்ட்ட போயிட்டு கேளுன்னு சொல்லல இஸ்லாம் காட்டல. உனக்கு இல்லையா, உன் நிலைமை கஷ்டமா, உனக்கு வறுமையா, சோதனையா, பிரச்சனையா, உனக்கு தேவை இருக்குதா, அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, அல்லாஹ்ட்ட முன்னெடுங்க. உங்களோட தேவை அல்லாஹ்ட்ட முன் வச்சு, அவனோட பிரச்சனை அல்லாஹ்ட்ட முன் வச்சு, அவனோட கஷ்டத்தை தேவை, அவனோட வறுமையை அல்லாஹ்ட்ட முன் வச்சு அல்லாஹ் சீராக்குவான்.
அல்ல நிலைமைகளை சீராக்குவான், தேவை நிறைவேற்றி கொடுப்பான். சின்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். சின்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அஸாபத்துஹு ஃபாகத்துன், ஒரு மனிதனுக்கு வறுமை வருது, கஷ்டம் வருது, கடுமையான ஒரு தேவை வருது, ஃபஅன்ஸலஹா பின்னாஸ், அவர் அந்த கஷ்டத்தை அவர் தேவையை மக்கள்கிட்ட முறையிடுறாரு. எனக்கு இப்படி பிரச்சனை, அந்த நிலைமை இப்படி லைட் பில் அறிய செய்கிறது, தனி பில் அறிய செய்கிறது, அப்படி இப்படின்னு அவருடைய கஷ்டத்தை முறையிட்டு கொண்டே போறாரு. சின்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஸத்த ஃபாகத்துஹு, செல்லப்பட்டவர் முறையிடப்பட்டவர் அவர் கொடுத்தாலும் இவருடைய வறுமை அடைக்கப்பட மாட்டார். சின்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையோடு தான் வாழ்வாரு. யார் மக்கள்கிட்ட முறையிடுறாங்களோ, யார் மக்கள்கிட்ட கையேந்துறாங்களோ, யார் மக்கள்கிட்ட யாசிக்கிறாங்களோ, இவனோட வறுமை அடைக்கப்பட மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமன் அன்ஸலஹா பில்லாஹ், யார் தன்னுடைய தேவையை தன்னுடைய கஷ்டத்தை அல்லாஹ்ட்ட முறையிடுறாங்களோ, அல்லாஹ்ட்ட முன்வைக்கிறாங்களோ, ஃபயூஷிகுல்லாஹு பிரிஸ்கின் ஆஜிலின் அவ் ஆஜிலின், அல்லாஹ் தஆலா அவசரமா அவனுடைய தேவை நிறைவேற்றுவான், அல்லது ஏதோ நலவுக்காக வேண்டி கொஞ்சம் தாமதித்து அல்லாஹ் அவனுடைய தேவை நிறைவேற்றிருப்பான். வறுமை இல்லாமல் ஆக்குவான், தேவை நிறைவேற்றிருப்பான். அதனால முதலாவது அன்பாளர்களே, எங்களோட தேவை, எங்களோட கஷ்டம், எங்களோட பிரச்சனை, எங்களோட வறுமைய மக்கள்கிட்ட முன்வைக்கிறதல்ல, மக்கள்கிட்ட கையேந்ததல்ல, மக்கள்கிட்ட செல்வதல்ல, படைச்ச ரப்பு அல்லாஹ்ட்ட செல்லணும், துஆ செய்யணும். அல்லாஹ்ட்ட கையேந்தது துஆ, மக்கள்கிட்ட கையேந்தது சுஆல், பிச்சை, யாசகம். இஸ்லாம் யாசகத்தின் பக்கம் பிச்சையின் பக்கம் வழிகாட்டல்ல, அடுத்து வந்த பல்ல கழுத்துங்க செல்லல. இஸ்லாம் வழிகாட்டுது அல்லாஹ்ட்ட கையேந்துங்க. உன் நிலைமை நீக்குதா, கஷ்டம் நீக்கலாம், பிரச்சனை நீக்கலாம், வறுமை நீக்கலாம். அல்ல அப்படித்தான் உலகத்தை இயக்கத்துக்காக வச்சுக்கிறான். எல்லாரையும் முறை லெவலில் வைக்கல, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. கண்ணியமானவர்களே, மக்கள்கிட்ட கேட்காம வாழ பழகணும். மக்கள் தேவையற்று வாழப்படுவதே மக்கள்கிட்ட முயற்சி செய்யணும். சின்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிஸ்தகனா அகனாஹுல்லாஹ், யாரு மக்கள் தேவையற்று இருக்க முயற்சி செய்கிறாரோ, மக்கள்கிட்ட கையேந்தாம இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாரோ, அல்லாஹ் அவரை மக்கள்கிட்ட பக்கம் தேவையற்றவனா ஆக்குவான். அவசரமா அல்லாஹ் மக்கள் தேவையற்றவனா அல்லாஹ் ஆக்குவான். ஆனால் மக்கள்கிட்ட கேட்காமல் இருக்கிறதே இது ஒரு சாதாரண விடயம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்கண்டா, மக்கள்கிட்ட யாசிக்காம இருக்கிறது, மக்கள்கிட்ட கையேண்டாமல் இருக்கிறது, இது எவ்வளவு முக்கியம்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுடைய இஸ்லாத்துடைய ஈமானுடைய அடிப்படையோடு சேர்த்து சொன்னாங்க. மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு தடவை நாங்க 8-9 சஹாபாக்கள் அப்படி ஏந்து கொண்டிருந்தோம். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி திடீர்னு சொன்னாங்க, அஃபலா துபாயியுன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூலோட நீங்க பைய செய்ய மாட்டீங்களா? பையத்தோட ஒரு எக்ரிமெண்ட் மாதிரி. அந்த காலத்துல காஃபிர்கள் கூட செஞ்சு கொள்வாங்க, முஸ்லீம்களும் காஃபிர்கள் செஞ்சு கொள்வாங்க. நான் நீங்க யுத்தம் செய்வாங்க, பலஸ்தீனம் இஸ்ரேலும் எக்ரிமெண்ட் பண்ணுதாங்க, நாங்க யுத்தம் நிறுத்தம் சொல்லிட்டு அவன் துரோகம் செய்யறான். 48 தலைவைக்கு மேலால எக்ரிமெண்ட் பண்ணிட்டு துரோகம் செஞ்சுட்டாங்க. அவன் யஹூத் துரோகி. அந்த காலத்துல காஃபிர்கள் கூட இந்த விஷயத்துல பேணுதல் காட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதான் பையாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வந்த நேரத்துல நீங்க இப்படி நடக்கணும், அது மாறு செய்யக்கூடாது, பொதுவாக உலக நடைமுறை நீக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க பையத் செய்யக்கூடாது அல்லாஹ் ரசூலோட. சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க பையத் செஞ்சு தான் நீக்கிறோம் யார் ரசூலுல்லாஹ், நாங்க இஸ்லாத்தை வந்து புதுசுல பையத் செஞ்சுட்டு வந்தானே. அது பாயானா திரும்ப கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃபலா துபாயியுன ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்க பையத் செய்ய மாட்டீங்களா? சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் என்னது பையத் செய்யணும், ஏற்கனவே பையத் செஞ்சு தான் நீக்கிறோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் துஷ்ரிக பில்லாஹ், அல்லாஹ்க்கு நீங்க இணை வைக்க மாட்டீங்கன்னு சொல்லுங்க. சஹாபாக்கள் நாங்க அல்லாஹ்க்கு இணை வைக்க மாட்டோம், அவங்களோட பையத் செய்யும். வான் தஅபுதுல்லாஹ் வஹ்தா, அல்லாஹ் மட்டும்தான் நாங்க வணங்குவோம், இபாதத் செய்வோம், நீங்க எனக்கு பையத் செய்யுங்க. சஹாபாக்கள் நாங்க அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவோம், யார் ரசூலுல்லாஹ் அவங்களோட பையத் செய்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துகீம ஸலாத்துல் ஹம்ஸ், 5 நேர தொழுகை மிஸ் ஆகாம தொழுவோம், என்கிட்ட பையத் செய்யுங்க. சஹாபா கையை நீட்டி பையத் செஞ்சாங்க, நாங்க 5 நேரம் மிஸ் ஆகாம தொழுவோம் யார் ரசூலுல்லாஹ். இதெல்லாம் ஏற்கனவே பையத் செஞ்ச விஷயங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு நீங்க வழிபடுவீங்களே பையத் செய்யுங்க. நாங்க அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு யார் ரசூலுல்லாஹ் நாங்க வழிபடுவோம், மாறு செய்ய மாட்டோம் என்று பையத் செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள். அதுக்கு பின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் சத்தத்தை குறைச்சுனாங்க, வஅல்லா தஸ்அலுன் நாஸ ஷைஆ, நீங்க பையத் செய்யுங்க, யார்கிட்டையும் கையேந்த மாட்டீங்கன்னு பையத் செய்யுங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் நாங்க இதுக்கு பின்னால யார்கிட்டையும் கையேந்த மாட்டோம், யாசிக்க மாட்டோம் என்று பையத் செஞ்சாங்க சஹாபாக்கள். அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் பின்னால காலத்துல அந்த பையத் செஞ்ச 8-9 அந்த நேரத்தில் இந்த 8-9 சஹாபாக்களை பின்னால பார்த்தேன், எந்த அளவுக்கு பேருந்தாக இருந்தாங்கன்னா, அவனோட வாகனத்துல இருந்து ஒரு தடி அவனோட அசா கீழே இருந்தாலும் அதை கூட அவங்களோட சொந்த அசா அதை கூட கேட்க மாட்டாங்களா, கொஞ்சம் எடுத்துட்டாங்களே, அவங்க திரும்பலாம் அவங்களாக இறங்கி அதை எடுத்துக்கொண்டு ஏறுவாங்க. இந்த அளவுக்கு பேணுதலாக இருந்தாங்க. கண்ணியமானவர்களே, மக்கள்கிட்ட கேட்காமல் இருப்பது இருக்குது, மக்கள்கிட்ட கேட்காமல் இருப்பது, யாசிக்காமல் இருப்பது, தன்னுடைய தேவை முறையிடாமல் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி யாராவது இருந்தா நான் சுவர்க்கத்தை எடுத்துக் கொடுக்க பொறுப்பஞ்சினான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அவர் சுவர்க்கம் இருக்கு நான் பொறுப்பஞ்சினான்.
சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈக்கு நேரத்துல கேட்டாங்க, மையத்தகஃபல் எல்லா யஸ்அலன்னாஸ் வ அத்தகஃபலு பில் ஜன்னah, உங்கள யாரு தயார் யாருடையும் கேட்க இல்ல என்று பொறுப்பெடுத்தா நான் உங்களுக்கு சொர்க்கத்தை பொறுப்பெடுக்க தயார். யார் தயார்னு கேட்டாங்க. சௌபான் பாஞ்சுதான் யார் சொல்ல நான் நினைச்சுட்டாங்க, நான் தயார் யார் சொல்லலாம். விவாதத்துக்கு பயிற்சி செய்யப்பட்டு அது பின்னால் சௌபான் ரலியல்லாஹு அவங்க ஒரு அசா விழுந்தாலும் அடுத்தவனை எடுத்து கேட்க மாட்டாங்க. தன்னுடைய பொருளை கூட கேட்க மாட்டான், அடுத்தவனுடைய பொருளை எப்படி கேட்பாங்க. உலமாக்கள் ஹதீஸ் கீழால கிதாபில் எழுதிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தைரியமாக மக்கள்கிட்ட யாசிக்காம இருப்பது, மக்கள்கிட்ட கேட்காம இருப்ப ஒரு விடயத்துக்காக வேண்டி எப்படி சுவர்க்கத்தை கொடுக்கறதுக்கு பொறுப்படுத்தாங்க. அவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம், அவ்வளவு பெரிய ஒரு விஷயமா. செல்ல உலமாக்கள் யாரு மக்கள்கிட்ட யாசிக்காம வாழ்றாரோ, மக்கள்கிட்ட கேட்காம கையேண்டாம வாழ்றாரோ அவருக்கு நல்ல முடிவு உண்டாகுமாம், நல்ல மௌத்து உண்டாகும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அவருக்கு பொறுப்பு சுவர்க்கத்தை எடுத்து கொடுக்கிறதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்தை எடுத்து தமாலாவை முன்பின் சுவர்க்கத்தை எடுத்தாருக்கு பொறுப்பு எடுத்த என்னோட மௌத்துக்கு நல்ல மௌத்தாக வாரத்துக்கு ஒரு காரணம் தான் மக்கள்கிட்ட யாசிக்காம இருக்கிறது, மக்கள்கிட்ட தேவை காணாமல் இருக்கிறது, மக்கள்கிட்ட பிச்சை எடுக்காமல் இருக்கிறது. அந்த பாஷை செல்லுதாக இருந்தார். கண்ணியமானவர்களே, அடுத்தவங்களை யாசிக்கிறது, அடுத்தவங்கள்ட்ட கேட்கிறது எது சாதாரண ஒரு விடயம் அல்ல, பாரதூரமான விடயம், மிக பயங்கரமான பாரதூரமான விடயங்கள் ஹதீஸ்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா சாதாரணமான ஒரு விஷயமா போய்த்துட்டு இன்னைக்கு அதிகரிச்சு கொண்டே போறாங்க யாசிக்கக்கூடிய ஒரு யாசகர்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னாங்க, யாரு மக்கள்கிட்ட யாசிச்சு கொண்டிருக்கிறாரோ மா யஸாலு ரஜுல் யஸ்அலு நாஸ் ஹத்தா யாதி யௌமல் கியாமா, ஒரு மனிதன் அவரை யாசிச்சு கொண்டே இருப்பாரு, கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார். அவருடைய வேலை எப்ப அப்படிதான். கால் எழுப்பினா இன்றைக்கு எங்க போற, இன்றைக்கு எந்த கடை ஓரத்துக்கு போற, எந்த ஊருல போற, எந்த ஏரியாவுக்கு போற, இன்றைக்கு எந்த பள்ளிக்கு முன்னு போய் நிக்கிய, இன்றைக்கு எந்த ஹாஜரை குடிக்கிய, எவர்கிட்ட பல்ல கழுத்துதான் என்னதான் சில அவங்களோட யோசனைய காலை எழுப்பினாலே. இப்படிதான் அவனோட வாழ்க்கை. சிலோட தொழிலா மாறிட்டு யாசக தொழில், சிலோட ஹொபி, அதுதான் அவனோட பொழுதுபோக்கே. இப்படி ஒருத்தர் மாறினாருண்டா நாளைக்கு கியாமத் எப்படி வருவா தெரியுமா? அவரு லைஸ ஃபீ வஜ்ஹி லஹ்முன், அவருடைய முகத்துல ஒரு லைஸ ஃபீ வஜ்ஹி முஸ்அத்து லஹ்மின், அவருடைய முகத்துல ஒரு சதத்துண்டு கூட இல்லாச்சுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் முள்ளு கூட தான் வருவாருங்க. பயங்கரமான விஷயம். மக்கள்கிட்ட யாசிக்கிறதே தேவையின்றி யாசிக்கிறதே பயங்கரமான விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னாங்க, மன் ஸஅலன்னா அம்வாலஹும் தகஸ்ஸுரன் இன்னமா யஸ்அலு ஜம்ரா, யார் மக்கள்கிட்ட தன்னுடைய சொத்தை அதிகரித்துக் கொள்ளணும், ஹவால ஆசையில, சொத்து ஆசையில, செல்வம் ஆசையில மக்கள்கிட்ட தேவையில்லாம அதிகமாக கிடைக்கொள்றதுக்காக வேண்டி கேட்டுக்கிறாரோ, இவர் என்ன கேட்கிறார் தெரியுமா? சல்லிய, சொத்தை, சாப்பாடெல்லாம் கேட்கிறாரு. சில நேரங்களில் 10 பாசல் ஒரு அடிக்கே சேர்க்கக்கூடியவன்னு நிற்கிறாங்க. எனக்கு எல்லாம் சில நேரம் கலாஞ்சி போகும். அவர் கொடுத்தாலும் சாப்பாடு பாசல் எடுத்துக்கொள்ளு, இவர் கொடுத்தாலும் சாப்பாடு பாசல் எடுத்துக்கொள்ளு, அவர் கொடுத்தாலும் எடுத்துக்கொள்வது. ஈக்கிதே வீட்டுல 2 பேரு 2 தின்னுட்டு அடுத்ததை வித்து சல்லி எடுத்துக்கொள்வாங்க. கனிமாதி தக்கஸ்துரன் சில ஸல்லல்லாஹு இப்படியாப்பட்ட யார் மக்கள்கிட்ட சொத்து கேட்கிறாரு, இவர் கேட்க சல்லிய இல்ல, சாப்பாடு இல்ல, இவர் கேட்கிறாரு ஃபைனமா யஸ்அலு ஜம்ரா, நரக நெருப்பு கங்கை கேட்கிறாரு, நரக நெருப்பு கங்கு கேட்கிறாரு. தேவையென்றா ஃபல் யஸ்தகில் அவ் யஸ்தகிஸ்ஸிர், தேவையென்றா அவர் அதிகரிச்சு கொள்ளட்டும் அல்லது குறைச்சு கொள்ளட்டும், நிச்சயமா கேட்டுக்கோங்க, ஒரு நரக நெருப்பு வானமா தவிந்துக்கோங்க அர்த்தம். கண்ணியமானவர்களே, எவ்வளவு ஹதீஸ்கள் பயங்கரமா இந்த விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இன்றைக்கு சாதாரணமா பெய்துட்டு சிலவங்க யோசிக்கலாம், என்ன செய்ய, எங்களுக்கு ஒரு தொழில் செய்யல, அவங்களுக்கு ஒரு கஷ்டம், எங்களுக்கு வறுமை, மக்கள்கிட்ட கேட்காம ஈக்கேல்மா, யாசிக்காம ஈக்கேல்மா, அடுத்தவங்கள்ட்ட எங்களோட நிலைமை செல்லாம ஈக்கேல்மா, எங்களை அப்படித்தானே பிரச்சனை தானே வாழ்றோம், எங்களுக்கு இது சரி வராது, எங்கள்கிட்ட இந்த நாங்களும் கேட்க மாட்டோம் தானே. கண்ணியமானவர்களே, ஆனா சில நிர்பந்தமான நிலைமைகளை கேட்கலாம். சல்லல்லாஹு அனுமதி கொடுத்துக்கிறாங்க சுவால் செய்யறதுக்கு, மக்கள்கிட்ட கை ஏந்துக்கிறதுக்கு. ஹபீஸான் கூட சஹாபி வந்தாரு, யார் சொல்லலாம், இன்னி தஹம்மல்து ஹமாலத்தன், நான் ஒரு ஹமாலா சொல்லக்கூடிய விஷயத்தை நான் பொறுப்படுத்துகிறேன். ஹமாலாண்டா 2 கோத்திரத்தார்கள் மத்தியில சண்டை போனா அவங்களை சமாளிப்பதற்காக வேண்டி, ஒற்றுமைப்படுத்துவதற்காக வேண்டி கடன் எடுத்து அவங்க ஒற்றுமைப்படுத்தலாம். இவர் 2 கூட்டத்தார்கள் கொலை நடந்த ஒரு கூட்டத்துக்கு அவர்கள் தியத்தை பொறுப்படுத்த வேண்டி இவர் பொறுப்படுத்தாரு. இந்த நேரத்தில் வந்து கேட்டாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகீம் ஹத்தா தஅதீன சதகா, ஹபீஸா நீங்க கேட்டு வந்தது நியாயமானது ஒன்றுக்காக வேண்டி, கேட்க ஏலும் சரியத்துல, மார்க்கத்துல, இஸ்லாத்துல கேட்கறதுக்கு, பிறட்ட சுவால் செய்யறதுக்கு அனுமதி உள்ள ஒன்றுக்காக வேண்டி கேட்டு வந்திருக்கிறீங்க, அதனால இருங்க, சதக்காவுடைய போல் ஒர்க்காட்டை மீறிங்க தாகும். சிலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா கொடுத்த அனுபவம் இல்லை. ஏன்னா எங்களை போல பின்னால் எங்களை போல கூட்டம் வரும், தெளிவில்லாம சரியாக புரிந்து கொள்ளாத, மார்க்கத்தை தெளிவாக விளங்காத ஆக்கள் வருவாங்க, வந்து செல்வாங்க, கபீசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க தானே, அவர் கேட்டு போனாங்க, ஸல்லல்லாஹு ஒன்னும் செல்லல தானே என்று
ஸல்லல்லாஹு தெரியுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏ கபீசாவே விளங்கிக்கோங்க, லா தஹில் மஸ்அலா இல்லா லிஸலாசின், சுவால் செய்வது மக்கள்கிட்ட யாசிப்பதே இது 3 கூட்டத்தார் தான் ஏழும். ஒரு கூட்டம் உங்களை போல உள்ளாக்கள், அதாவது ஒரு குடும்பம் ஒரு இந்த காலத்தில் அது குறைச்சல் ஆகிக்கலாம். 2 சாரார்கள் பிரச்சனை பண்றாங்க, அவர்களை சமாதானப்படுத்த ஒற்றுமைப்படுத்துக்காக வேண்டி இவர்கிட்ட கடன் எடுத்து அதை ஒற்றுமைப்படுத்துறாரு. ஒற்றுமைப்படுத்த அவ்வளவு முக்கியம். இவருக்கு கேட்கலாம். 2 ஸல்லல்லாஹு அலைஹி வரஜுலுன் அஸாபத்து ஜாயிதுன் இஜ்தாஹத் மாலஹு, இன்னொரு மனிதர் அவருக்கு ஒரு சோதனை அனர்த்தம் வந்திருக்குது, இயற்கை அனர்த்தம். எல்லாம் கிதாபுகள் அந்த அர்த்தம் என்றால் அவர் வயல் செய்தாரு, தோட்டங்கள் செய்தார், முழுமையாக தோட்டம் அழிந்து போயிட்டு கடை இருக்குது, கடை முழுமையாக பத்தி போய்த்தெல்லாம் பாதுகாக்க அவர் ரோட் நடுவில் ஒன்றுமே இல்லாமல் இவர் கைவிடுகிறார். இப்படியாப்பட்டவருக்கு மக்கள்கிட்ட போய் யாசிக்கலாம். எதுவரைக்கும் அவருக்கும் ஹத்தா யகூன கியாமன் மின் ஐஷ், அவருடைய வாழ்நாளை கொண்டு போக ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு கொண்டு போறதுக்கு போதுமான அளவு கேட்கலாம். அது போல இப்படி வரும். 2வது ஆள். 3வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரஜுலுன் அஸாபத்து ஃபாகத்துன், ஒருத்தர் கடுமையான வறுமை ஏற்பட்டிருக்கு. ஆனா அவருடைய வறுமை எவ்வளவு கடுமை என்றால் அவர் ஊர்லயே கூட நல்ல மக்கள் நம்பிக்கையான ஆக்கச்சலும் இவர் கடுமையான வறுமை. இதுக்கு மிச்சம் அவர் பொறுமையாக இருந்தால் அவர் உயிருக்கு ஆபத்து வந்துடும். எந்த கடுமையான ஃபாகத்துன்னா ஃபக்ருன் ஷதீத், இப்படியாப்பட்ட வறுமை உள்ள மனிதன் வந்தா அவருக்கும் இன்னொருத்தர் போய்த்து கேட்கலாம். அது மெதுவரைக்கும் அவர் வாழ்க்கை கொஞ்சம் கொண்டு போற அளவுக்கு கேட்கலாம். இச்சையை தொழிலாக தொடரா சொல்லிட்டு சொன்னாங்க. இதுக்கு பின்னால் ஒரு வாசனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபமா சிவாஹுன் மினல் மஸ்ஸலா, ஏ கபீசாவே இதை தவிர வேற சுவாலிக்குது, இதை தவிர வேற யாசகம், இந்த 3 காரணம் இல்லாம வேறொன்றுக்காக வேண்டி சும்மா கேட்குது, இந்த காரணம் இல்லாம நியாயமான காரணம் இல்லாம கேட்குது, சுஹ்துன் யாக்குலு சாஹிபுஹா சுஹ்தா, இந்த வார்த்தைக்கு வேற அர்த்தமிக்க நான் தேடியும் பார்த்தேன். ஏன்னா இந்த வார்த்தைக்கு பயங்கரமான ஒரு வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஹராம், அவன் ஹராத்தை சாப்பிடுறான், ஹராத்தை சாப்பிடுறான். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு யாசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு ரோட்டோரத்திலையும் பஜார்லையும் தெருவா வீடு வீடாக பள்ளி முன்னுக்கும் அங்கே இங்கே மீண்டு யாசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த கேட்டகரியில ஐக்கிறாங்க. எல்லாரும் எப்படியாப்பட்டவர்களா இருக்கிறார்கள். எவ்வளவு பயங்கரமான விஷயம். சின்ன ஸல்லல்லாஹு ஹதீஸ்ல லவ் தஅலமு மா ஃபீ சுவால், இந்த யாசிப்பதுல மக்கள்கிட்ட கையேந்துவதில் விபரீதம் நீங்க அறிஞ்சீங்கன்னா, மா மஷா அஹதுன் இலா அஹதின் யஸ்அலு ஷைஅன், உங்களை ஒருத்தரும் மற்றவன்கிட்ட போய் கேட்பதற்காக ஒரு எட்டு வைக்க மாட்டேங்குதுன்னா அவ்வளவு பெரிய விபரீதம் வெளியிடுச்சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு பெரிய விபரீதம் உள்ள ஒரு செயல், இவ்வளவு பெரிய விபரீதம் உள்ள ஒரு பாவம். சவுதியில ஒரு முஃப்தி இருந்தாரு, இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவருடைய ஃபத்வா அவர் மட்டுமல்ல பல உலமாக்கள் எழுதிக்கிறாங்க. ஹதீஸ் மேல சொன்ன ஹதீஸ் கீழால அஸ்வால் மின் கைரி ஹாஜா, தேவை இன்றி சுவால் செய்திருக்குதே, மின் கபாயிரி ஸுனூப், பெரிய பாவங்கள் ஒன்று. வட்டி எப்படி பெரும் பாவமோ, விபச்சாரம் எப்படி பெரும் பாவமோ, கொள்ளை எப்படி பெரும் பாவமோ, இவ்வளவு போல பெரும் பாவம் தான் தேவையில்லாம யாசிப்பது. நான் இவ்வளவு பெரிய விபரீதம் உள்ள ஒரு பாவம், ஒரு மோசமான செயல், இஸ்லாம் விரும்பாத, அல்லாஹ் ரசூல் விரும்பாத ஒரு செயல் இன்றைக்கு சர்வசாதாரணமா வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த யாசிகர்கள் கூடிக்கொண்டே இருக்கிறார்கள், அடுத்தவன் கேட்கக்கூடியவர்கள் கூடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனா யாரும் இதை பொருட்படுத்தவே இல்லை, யாரும் பேசுறாங்க தலைப்புல. ஆனா மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க, கேட்கறது பழகிக்கொண்டே இருக்கிறாங்க, யாசகத்தை தொழிலாக செய்யறாங்க, இன்பமாக செய்யறாங்க. சில நேரங்கள் கேட்கக்கூடியவர்கள் கொடுக்கப்படுவதை பணக்கார ஆயிப்பாங்க. என்ன நடந்த விஷயங்கள் இருக்குது. சில நேரங்கள சில மிஸ்கிங்கள், பார்வையில மிஸ்கிங்கள் மரணத்தின் நேரத்தில் அவருடைய எடுப்பு பார்த்தா லட்சக்கணக்கு சல்லி, மரணத்துக்கு பின்னால் அவருடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்த்தா கோடிக்கணக்கு சல்லி. நடந்த சம்பவங்களுக்கு நாட்டிலே எல்லாருக்கும் தெரியும். கனிமானவர்களே, இது மிஸ்கின் அல்ல, இது யாஷா பிசினஸ் செய்தார், இவர் யாஷா தொழில். கனிமானவர்கள், இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு காரணம் அல்ல மன்னிக்கணும். கனிமானவர்களை தவறாக இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இதுக்கு எங்கட தனவந்தர் தான் காரணம். ஏன் தெரியுமா? கொடுக்கக்கூடியவர் சரியாக கொடுக்கவில்லை என்றால் எடுக்கக்கூடியவர் அதிகரிப்பார்கள். கொடுக்கக்கூடியவர் சரியாக கொடுக்கல, தேவை உடையவர்களை பார்த்து கொடுக்கல. சமூகத்தில் நிறைய தேவையுடையவர்கள் இருக்கிறார்கள், உண்மையான மிஸ்கின்கள் இருக்கிறார்கள். ஆனா அவர்கள் இனம் காணப்படல, அவர்கள் தேடி கொடுக்கப்படல. அதனால் பொய் மிஸ்கின்கள் தேவையின்றி கேட்கக்கூடியவர்கள் அதிகரித்துக் கொண்டு போறார்கள். சில நேரங்கள் தேவை உள்ள உண்மையான கஷ்டவாளிகளும் 7ஆம் கட்டத்துக்கு ரோட்டுக்கு இறங்குவாங்க. கனிமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரஹ்மத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஸலவாத் 1000 ஸலவாத் சொல்லணும். எதையும் மிஸ் பண்ணல, எதையும் விட்டு வைக்கல, எல்லாம் தெளிவாக தந்தாங்க. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், லைஸல் மிஸ்கீன யது பைனன் நாஸ் ஃபதருது லுக்மது லுக்மத வதம்ரு. மக்கள் மத்தியில் சுத்துறாரு, ஊடுடாக கடையாக சுத்தி சல்லி கேட்டு
ஒரு ரீச் பலம் கொடுக்க, ஒரு இடத்துக்கு கவனம் கொடுக்குது, என்னப்பா செல்லா 20 ரூபா 50 ரூபா கொடுத்து எடுத்து போறாரு. இவரெல்லாம் மிஸ்கின். வலாக்கின் மிஸ்கின் யுக்னி. மாற்றமாக உண்மையா மிஸ்கின் யார் தெரியுமா? அவருக்கு போதிய அளவு வருமானம் இல்லை, அல்லது இருந்தாலும் ஒரு தொழில் செய்தால்தான். ஆனா அவருடைய குடும்ப பொறுப்பு நிறைய இருக்குது. அவருடைய மனையை பார்க்கணும், புள்ள நாள் இருக்குது, உமாயம் பார்க்கணும், தாச்சியம் பார்க்கணும், தம்பியும் பார்க்கணும், பேர் இருக்கிறாங்க. ஆனா அவருடைய வருமானம் 1,80,000. ஆனா செலவு 2 லட்சம் தேவ மாஸ்தகி. இப்படி இருக்கிறாங்க. வலா யுஃப்தனு ஃபைத்தஸதக அலைஹி தெளிவாக அவர் இனம் காணப்பட்டு அவர் சதகா கொடுக்கப்பட்டாரும் இல்ல. வலா யகூம் வலா வயஸ்அலு நாஸ், அவர் மக்கள்கிட்ட போயிட்டு கையேந்துறாரும் இல்லை. ஏன்? அல்லாஹ் ரசூல் விரும்பாத ஒரு செயல் மக்கள்கிட்ட கையேந்தியது. இது கண்ணியமான ஒரு பண்பு அல்ல. அல்லாஹ் ரசூல் வெறுத்த ஒரு விஷயம். மக்கள்கிட்ட கஷ்டம் கொடுக்க கூடாது என்பதற்காக வேண்டி மக்கள்கிட்ட கையேந்தாம இருக்கிறாரு. இவர் தான் உண்மையான விஷயங்கள், இவரை தேடி பார்த்து கொடுங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், லில் ஃபுகரா இல்லதி யஃப்ஸிரு ஃபீ ஸபீலில்லாஹ் ஆயத்தல்லாஹ் சொல்றான். ஆயத்தல்லாஹ் சொல்லி எனக்கு விளங்கப்படுத்த நேரம் இல்லை. சிறுகுமா சொல்றான் சொல்றான், முஹாஜிர்கள் பத்தி சிறப்பு நிர்வாக சொல்றான். இந்த முஹாஜிர்கள் சில ஏழைகள் இருக்கிறார்கள், அவர்களை பார்த்தா அகனியாமா ஆயிப்பாங்க, செல்வந்தரமா ஆயிப்பாங்க. யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அகனியா, அவர்கள் நிலைமை பத்தி அறியாதவர் பார்த்தா நல்ல பணக்காரங்க, வசதிதான் நிற்கிறாங்க, நல்லா தான் நிற்கிறாங்க. தாரிஃபு பிஸீமாஹும், அடையாளத்தை பத்தி அப்படிதான் நிற்குது. லா யஸ்அலுன் நாஸ இல்ஹாஃபா, மக்கள்கிட்ட போயிட்டு கேட்கவும் மாட்டாங்க, மக்கள்கிட்ட போயிட்டு யாசிக்க மாட்டாங்க. ஆனா உண்மையான ஏழைகள், உண்மையான ஃபுகராக்கள் எல்லாம் சொல்றாங்க, இப்படியாப்பட்ட மக்கள் அறிமுகப்படுத்தப்படாத மக்கள் இனம் காணப்படாத ஃபகீர்கள் உங்களுக்குள்ளாக நிற்பாங்க, இவர்களை தேடி கொடுங்க. கண்ணியமானவர்களே, அதனால சதகா தான தர்மம் இருக்குது. உண்மையான ஏழைகள், உண்மையான கஷ்டவாளிகள் எங்களை சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. சில கட்டங்கள்ல, சில நேரங்கள்ல, நான் சில மக்களோட பலக்கூடிய நேரங்கள்ல மஸ்ஜித் லீக்கினால சில நேரங்கள்ல சிலவங்க சில ஆலோசனைக்காக வேண்டி சில ஆளுக்காக வந்து பேசக்கூடிய நேரத்தில் யோசிக்கிறோம், இப்படியாப்பட்ட மக்கள் நிற்கிறாங்க. ஒரு இடத்துல கொழும்புல, ஒரு இடத்துல இந்த ஏரியால இல்ல, ஒரு விஷயத்து மாதிரி சொல்றேன், ஒரு பலாய் கதை செல்லு இடமெல்லாம் மீன்பர் இந்த உங்களோட சிந்தனைக்காக வேண்டி தொடர்பு கதை சொல்றேன். ஒரு மனிதர் வந்தாரு, சின்னாரு, அதுல என்னோட நல்லா பழக்கூடிய மனிதர், அது சரியான கஷ்டமாகுது, ஏதாவது ஒன்றும் தேவையில்லை, சல்லி ஒன்றும் தேவையில்லை, கேட்கல, எனக்கு ஏதாவது தொழில் ஒன்று இருந்தா பார்த்தா, நான் தொழில் தேடுறேன், ஒரு வேலை தேடுறேன், எந்த வேலைக்கு நான் ரெடி, ஆனா செட் ஆகுது இல்லை, ஏன்னா வேலையெல்லாம் வந்து குறைஞ்ச காலத்துல சொன்னாரு. நான் வெளிநாட்டுக்கு போனேன், அதுக்கு நான் வந்தே திரும்ப போய்த்து போயிடல, மெடிக்கல் ஃபெயில் சொன்னாரு. கேளாம நான் அவள்கிட்ட மட்டும் சரி அதிகமா சொல்றேன். சரி சொன்னாரு, அதுல என்னை வீட்டுல ஏற்கலா, சரியான முனங்கள் பிள்ளைகளாலும் மனைவியாலையும் நானும் என் மனைவி என்ற பிள்ளைகளும் கை கழுவி சாப்பாடு திண்டு 7 நாள் ஆகிட்டு சொன்னாரு. அப்படி என்றா 1-2 பிஸ்கட் சாப்பிட்டு தண்ணி குடிச்சு கொள்ளுடைய கை கழுவி சாப்பாடா தின்னது 7 நாள் ஆகிட்டு இந்த கொழும்புல. கண்ணியமானவர்களே, இப்படியாப்பட்ட எவ்வளவு கஷ்டவாள், உண்மையான கஷ்டவாள் சமூகத்துல இந்த மஸ்ஜிதுல ஒரு 2 கிழமைக்குள்ளே ஒருத்தர் வந்து என்ன ஃபத்வா கேட்டாரு, மசாலா கேட்டாரு. அதுல மசாலா கேட்கணும். எங்க பக்கத்துல ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க, அம்மா பாப்பா மகன் நினைச்சுட்டா விட்டு போய்தான், அம்மா பாப்பா போட்டு போய்தான். அவங்களுக்கு மாப்பாக்கு சோம்பு இல்லை, கட்டோடி இருக்கிறாரு, உமாக்கு வேற வழி இல்லை, நோயாளி, அவங்களுக்கு வழி இல்லை, எங்களுக்கு வந்து முணங்குறாங்க, அழுது பிறட்டுறாங்க. அது எங்களுக்கு 7 மாதம், எங்க மாமி எனக்கு 7 மாதம், அவனுக்கு 7 மாதம் கொடுத்து கொண்டு இருந்தாங்க. நாங்களும் பெரிய கேட்டு வந்தவர், எனக்கும் தெரியும் பெரிய வசதி உள்ளவர் அல்ல. சின்ன ஒரு ஃபத்வா கேட்க வந்து நான் ஒரு அக்கௌண்ட் திறந்தேன். அந்த அக்கௌண்ட்ல வட்டி சல்லி கொஞ்சம் இருந்தது, ஒரு 6,000 லட்சம். இப்ப அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன், அந்த வட்டி சல்லி அவங்களுக்கு கொடுக்கலுமா ஃபத்வா கேட்டாரு. அவர் ஃபத்வா கேட்டு வந்தாரு. நான் யோசிச்சேன், ஃபத்வா இல்லை, இப்படியாப்பட்ட மக்களும் சமூகத்தில் ஈக்குறாங்களே, இன்னும் காணப்படுறாங்களே இல்லை. அந்த தாய் சொன்ன வார்த்தையை சொல்லி காட்டினாரு, முன்னங்குறாங்க, எங்களை யாரும் பாக்குறாங்களே, யாரும் அறியறாங்களே, எங்களை தேவை யாருக்கும் தெரியவே என்று சொல்லி அழுகுறாங்க, எங்களையால் என்ன செய்ய இயலும். ஃபத்வா கேட்டு போறாரு. கண்ணியமான இப்படியாப்பட்ட நிறைய சரத்துகள் பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் நேரம் இல்லை. என்னை விட உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கலாம். சமூகத்தில் உண்மையான தேவையுள்ள சில வரும் என்றால் சமூகத்தில் உண்மையான தேவையுள்ளவர்கள் இருக்கிறார்கள். தேவையுள்ளவர்களை தேடி பார்த்து இனம் கண்டு கொடுக்கப்படணும். அன்பாதவர்களே, நாங்க என்ன செய்வோம் என்றா கேட்கிறானே கொடுக்கத்தானே வேணும், அப்படித்தான் யோசிக்கிறோம். இந்த பள்ளி முன்ன கேட்கிறான், வீட்டு முன்ன கேட்கிறான், அங்க கேட்கிறான், கடை முன்ன கேட்கிறான், ஊருட வாரம் கடை கொடுத்து அனுப்புறோம். அன்பாதவர்களே, கேட்டவர்களுக்கு கொடுக்கத்தான் சொல்லுது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட எல்லாரும் கொடுக்கவும் இல்லை. கேட்டு வந்தவர் அவருக்கு கேட்காம வாழையிலுமா, ஸல்லல்லாஹு கேட்காம வாழத்தை வழிகாட்டினாங்க. கேட்டு வந்தவருக்கு தொழில் செய்யலுமா, தொழில் பக்கம் வழிகாட்டினாங்க. கண்ணியமானவர்களே, ஒரு கண்ணியமான ஒரு செயலல்ல கேட்குது. இன்னைக்கு கவலையான விஷயம் தான். சில மஸ்ஜிதுகள் முன்னாலையும் பார்த்தாலும் கையேந்து கொண்டு அழைக்கிறான். இந்த ஜும்மாவோட நேரம் நடக்கூடிய இடத்துல ஜும்மாக்கு வந்திக்க கூடியவங்க ஜும்மா முடிக்க மாட்டீங்களான்னு யோசிக்க முன்னால வெளியிக்க யோசிக்கிறான், ஜும்மா முடிக்க மாட்டாங்களா, எந்த ஹஜ்ஜத்தை பல்ல கழட்டுங்கன்னு பாக்குறது. கண்ணியமா நான்டா சொல்றேன், மஸ்ஜித் இருக்குதே அல்லாஹ்விட்ட கேட்கக்கூடிய இடம், இந்த அல்லாஹ்விட்ட கேட்கக்கூடிய இடத்துக்கு முன்னால படிப்பின்னு கேட்கிறது அழகல்ல. ஒரு மதஸ்தலத்துக்கு ஒரு மஸ்ஜிதுக்கு அழகல்ல. வான் மஸ்ஜித் இல்லா ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. மஸ்ஜித் அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுக்குரிய, அல்லாஹ் அழைக்கக்கூடிய இடத்துல நீங்க அல்லாஹ்வோட சேர்த்து வேற ஒருத்தர் அழைக்க வானம்.
மஸ்ஜித் பள்ளி கழட்டக்கூடிய இடம் இல்ல. இன்னைக்கு சிலவா மஸ்ஜிதுக்கு வாரதே பள்ளி கழட்டு அல்லதான் மன்னிக்கணும். கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுக்கு முன்னால் ஈக்கிறது நான் சொல்ல அழகா இல்ல. நாங்க கொடுத்து பழக்கிட்டோம், ஆனால் என்ன கொடுத்து கேட்டுக்கொண்டே ஈக்கிறாங்க. நான் நினைக்கிறோம் கேட்டா கொடுக்கத்தானே வேணும். ஸல்லல்லாஹு கேட்டா கொடுக்கத்தானே கேட்டு கொடுக்கவே இல்லை. 2 விஷயமா சொல்லி முடிக்கிறேன். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ஒரு 60 வயசு இஸ்லாத்துக்கு வந்தாரு, 120 வருஷம் உலகத்துல வாழ்ந்தாரு. ஒரு இஸ்லாத்துக்கு வந்து புதுசுல வந்து கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி தாங்க ஸல்லல்லாஹு கொடுத்தாங்க, 2 கொடுத்தாங்க, 3 கொடுத்தாங்க. கொடுத்துட்டு பார்த்தா கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. சின்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு கொடுக்க 60 வயசு, வயசாரி தானே எங்க பார்வையில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏ ஹக்கீமே, நான் கேட்டா நான் தார சரி, ஆனா இந்த பணம் கொள்ளாது. சரி சொன்னாங்க, கேட்கும் கையை விட கொடுக்கும் கை சிறந்த சின்ன ஒரு புத்தி வசனாக்கிட்டாங்க. அந்த ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அவங்க எவ்வளவு மாறினாங்கண்டா, அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலையும் யார்ட்டையும் கையேந்தல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு காலத்திலும் வரப்பாட்டு யார்ட்டையும் கையேந்தவும் இல்லை, பைத்துல் மால்ல இருந்து கேட்காம கொடுத்தையும் ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க. எந்த அளவு கண்டு அவங்களுக்கு வேலைக்காரர் வைப்பாங்க. வேலைக்காரர் என்னத்துக்கு வைக்கிய வேலை செய்யறதுக்கு, ஹாதிம் வீட்டுல சேவன் வைக்க என்னத்துக்கு வேலை செய்யறதுக்கு. அந்த வேலைக்காரர்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க, ஒரு தண்ணி டம்ளர் கிளாஸ் பண்ணுவாங்க சொல்ல கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு யார்ட்டையும் கையேந்தாத, யார்ட்டையும் வந்து ஒரு தேவையும் செல்லாத ஒரு மனிதராக உலகத்துல வாழ்ந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வந்த நேரத்துல விளங்கப்படுத்தினாங்க, நீ கேட்கக்கூடியவன் அல்ல, உனக்கு கேட்காம உலகத்துல வாழலாம். ஒரு சஹாபி வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் சொல்ல எல்லாரும் தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாரு, ஒன்றுமே இல்ல, அதான் மனிதர் தான், ஆனா கொடுத்தவங்க பார்க்கல. ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டா ஒன்றுமே இல்லையா? அவர் சொன்னாரு, யார் சொல்லா 2 விஷயம், நீ ஒன்று உடுக்கொண்டு இருக்குது, அதை நான் உடுத்துக்கொள்றேன், அரவாசை விரித்து கொள்றேன், அதுதான் என் பெட்டும், அதுதான் என் ட்ரெஸ்ஸும், நைட் ட்ரெஸ்ஸும். உடுப்பு இல்லாம அது வேற உடுப்பு, இன்னொரு பாத்திரம் நீங்க தண்ணி குடிக்கணும், அவ்வளவுதான். சின்ன ஸல்லல்லாஹு 2 கொண்டாங்க, 2 கொண்டு வந்தாரு. ஸல்லல்லாஹு கேட்டா, இதை யாரா சஹாபாக்கள் யாரா வாங்குறீங்களா? ஒரு சஹாபி பார்த்தா இதே வாங்குவா, இந்த 2 என்ன பொறுமை? ஒரு சஹாபி ஒரு தீரத்தை தான் வாங்குறீங்க யாரும் சொல்லலாம். ஸல்லல்லாஹு கேட்டாங்க, இதை வேற கூடயா வாங்க ஜாஸ்தி இருக்கிறா? 2-3 தடவை கேட்டா யாரும் பதில் சொல்ல. 3ஆவது தடவை ஒரு சஹாபி பார்த்தாரு, பாவமே 2 தீரத்தை தாங்க யார் சொல்லல. அப்ப ஒரு சஹாபி 2 தீரத்தை எடுத்து அதை வாங்கி கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அந்த 2 தீரத்தையும் எடுத்து அந்த சஹாபி கொடுத்துட்டு சொன்னாங்க, இதுல ஒரு தீரத்தை நீங்க சாப்பாடு எடுத்து விட்டு கொடுங்க, அடுத்த தீரத்தை கொண்டு வாங்க, கோடரி வாங்கி வாங்க. ஸல்லல்லாஹு அவர் வைத்து ஒரு தீரத்தை சாப்பாடு கொடுத்துட்டு அடுத்த தீரத்தை கோடரி கொண்டு கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடரி கையால பொடியை போட்டு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, நீங்க காட்டை போய்த்து விறகு வெட்டி சம்பாதித்து வித்து சம்பாதிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா அரயன்னக ஹம்ஸத அஸர யௌமன், 15 நாளைக்கு இந்த பக்கம் உங்களை காணக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டை போய்த்து விறகு வெட்டி சம்பாதி 15 நாளைக்கு இந்த பக்கத்துக்கு வரக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 நாளைக்கு போற வாராரு 10 திரவத்தோடு பாராட்டி அனுப்பினாங்க. கண்ணியமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஒரு பாத்திரமும் ஒரு உடுப்பும் தான் நீக்கிறான்டா, அவர் ஏழை இல்லையா? அவர் வறுமை கோட்டில் வாழ்வர் இல்லையா? இவருக்கு கூட என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ கேட்டு வந்தது கொடுத்து அனுப்பல, உனக்கு சம்பாதிக்கலும், உனக்கு தொழில் செய்யலும், ஆனா தொழில் பக்கம் வழிகாட்டாங்க. ஆனா அது தொழிலின் பக்கம் வழிகாட்டு, தொழிலுக்காக உதவி செய்து அது மாதிரி ஹத்தாப் எல்லாம் செய்வான். இங்க அதுவும் மகனோகும், நீங்க கொடுத்தீங்கன்னா சதக்கா கொடுத்தீங்கன்னா வெறுமனே பசிய போக்குறதுக்காக வேண்டி கொடுக்க வானம், அவருக்கு வியாபாரம் செய்வதற்கு தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அமைப்புல கொடுங்க சொல்லுவாங்க. அதனால தொழிலுக்கு ஏற்பாடு செய்திருக்குதே இது ஆகப்பெரிய சதக்கா. அதனால தொழில் செய்ய தொழில கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு உதவுவது, தொழிலுக்காக ஏற்பாடு செய்வது, நிறைய விஷயங்கள் நம்ம அதில் பேச வேண்டி இருக்குது. யாரும் நேரம் இடம் கொடுக்குதில்லை. சுருக்குமா சில வாரம் என்றால் அன்பாதவர்களே, இஸ்லாம் உள்ளவர்களுக்கு வழிகாட்டுது, நீங்க இஹ்லாஸோட செலவழிங்க. இல்லாதவருக்கு வழிகாட்டுது, நீங்க அல்லாஹ்கிட்ட நீங்க படைப்பினங்கிட்ட கையேந்தது இல்லை, அல்லாஹ்கிட்ட உங்களோட தேவையில முன்னுவீங்க. அல்லாஹ் உங்க நிலைமையில ஏதோ ஒரு விதத்தில் நிறைவேற்றி தருவான். மக்கள்கிட்ட யாசையும் கேட்காது. நம்ம உள்ளவர்களுக்கு என்ன சொல்லுது, கேட்கக்கூடியவர்களும் கொடுங்க. கேட்கக்கூடியவர்கள் உண்மையாக கேட்கக்கூடியவர்களாக இருந்தால் கொடுங்க. அவர்கள் கேட்பது பாவம் அல்லாத பாவத்துக்காக கேட்கிறாங்கன்னா கொடுத்துடாது. பாவத்தெல்லாம் தெரியும், பாவத்துக்காக தான் கேட்கிறாங்க. இவங்க இந்த பணத்தை எடுத்து இவங்க தூள் குடு பெஞ்சா ஐட்டம் அடிப்பாங்க நல்லா தெரியும், அப்படி இருந்து கொடுக்குறாடா. அன்பாந்தர்களே, என்ன இஸ்லாம் சொல்லுதுண்டா, அதே பாவத்தை செஞ்ச நன்மை இவருக்கும் கிடைக்கும், செஞ்ச பாவம் இவருக்கும் கிடைக்கும். ஒரு பாவிக்கு ஒரு பாவத்துக்காக இந்த பணத்தை பயன்படுத்துவார் உறுதியாக உள்ள ஒருவருக்கு பணத்தை கொடுக்கலும் உண்டு, நாங்க அந்த பாவத்தை செய்ததும் உண்டு. அதனால பாவத்துக்காக பயன்படுத்தக்கூடாது, கொடுத்துடக்கூடாது கனிமானவர்களே. அதனால பாவத்துக்காக பயன்படுத்தல, உண்மையான தேவையுள்ளவராக இருக்கிறாரு, அப்ப கொடுக்கலாம். ஆனாலும் கேட்காத, தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்தாத, தன்னுடைய வறுமையை வெளிப்படுத்தாத உண்மையான தேவைகள் உள்ளவர்கள் சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களை தேடி அலைஞ்சி பார்த்து கொடுப்பமாக இருந்தால், நாங்க செய்யாத துவா, எங்களுக்கு செய்யாத துவா, எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு செய்யாத துவா அவருடைய உள்ளங்களில் இருந்து வரும். அது எங்களுடைய வாழ்க்கையை பரக்கத்தானதாக கேட்பான்.
அல்லா தாலா எங்களுடைய வாழ்க்கையில நல்ல நிலைமைகள் எல்லாம் உண்டாக்கி வைப்பானாக. யா அல்லாஹ் இரக்கம் ரப்பி ரஹ்மான், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. எங்களுடைய குற்றம் குறைகளை தப்பு தவறுகளை மன்னிச்சிடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல விஷயங்கள் கட்டுதந்த உலமாக்கள் யா அல்லாஹ் உஸ்தாதுமார்கள் ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. எல்லா நிலைமைகளையும் சீதா போயாக. யா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மனதையும் யா அல்லாஹ் கொடுக்கும் பணத்தையும் தருவாயாக. யா அல்லாஹ் மக்கள்கிட்ட கையேந்தி நிலைமை உண்டாக்கிடாத யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களையே எங்கள் சந்தையால பிறர்கிட்ட கையேந்த கூடியவர்கள் ஆக்கிடாத யா அல்லாஹ். யா அல்லாஹ் பிறர்கிட்ட எடுக்கக்கூடியவர்கள் ஆக்கி வச்சிடாத யா அல்லாஹ். பிறர் கொடுக்கக்கூடிய நிலைமையை உண்டாக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் கஷ்டப்படுறார்கள் யா அல்லாஹ், அங்க முஸ்லீம்களை நீ உதவி செஞ்சிடு யா அல்லாஹ். பல நாடுகள்ல யா அல்லாஹ் முஸ்லீம்கள் தின் இல்லாம கஷ்டப்படுறார்கள் யா அல்லாஹ், அவர்கள் நீ கை கொடுத்துடு யா அல்லாஹ். இரக்கமுற்ற ரஹ்மான் எங்களை மூத்தர்கள் நல்ல மூத்தாக்கிடு யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமார் மூத்தம் தெரியா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். வ ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.